கிருஷ்ணர் சொல்றார், முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு, பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இங்க பக்தி எங்க ஆரம்பிக்குதுங்கிற விஷயத்தை கிருஷ்ணர் சொல்றாரு. இங்க பக்தியை நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம செய்யறோம் இல்லையா, அதுக்கு பேர் பக்தி கிடையாது. பக்தி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. எங்க ஆரம்பிக்குதா? பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் ஒருத்த நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்துட்டானோ, உணர்ந்த பிறகு என்ன ஆகுமா? பிரசன்னாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அந்த ஆத்மாவை உணர்ந்த நிலை எப்படி இருக்குமா? பிரசன்னாத்மான்னு சொல்லி சொல்ற. பிரசன்னாத்மான்னா என்னைக்குமே எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கான. பிரகலாதா அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரகலாதனா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கான். சோ ஆத்மாவை உணர்ந்தவன் இந்த உலகத்துல எப்பயும் சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. அவனுக்கு இந்த உலகத்துல துக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் முழுமையா கிருஷ்ணனுடைய கண்ட்ரோல்ல இருக்கான். என்னைக்கும் தன்னுடைய உண்மையான நிலையை நினைச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் பெருசாவே தெரிய போறது கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா. அவன் எப்படி எப்படி இன்பமா இருக்க முடியும்? 2 குணம் சொல்றாரு. இந்த 2 குணம் இருந்துச்சுன்னா ஒருத்தன் எப்பயும் சந்தோஷமா இருக்கலாமா? என்ன குணம் அப்படின்னா, ந சோச்சதி ந காங்க்ஷதி. அவன் எதை நினைச்சும் ஏங்குறது கிடையாது, எதை நினைச்சும் புலம்புறதும் கிடையாது. நம்ம இந்த உலகத்துல பண்ண வேண்டிய 2 விஷயம் இந்த 2 தான் பண்றோம். என்ன பண்றோம்? ஏங்கிக்கிட்டே இருக்கும், புலம்பிக்கிட்டே இருக்கும். இல்லாத விஷயத்த நினைச்சு ஏங்கிட்டு இருக்கும், போன விஷயத்த நினைச்சு புலம்பிட்டு இருப்போம். இதுதான் நம்ம பண்ணுவோம் இந்த உலகத்துல. சோ எப்ப ஒருத்தன் இந்த 2 விஷயத்த இருந்து விடுபடுறானோ அவன் என்ன ஆகுறானா? பிரசன்னாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் ரொம்ப அமைதியாயிடுறான், ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டான். அப்படி புரிஞ்சுட்டா என்ன ஆகுமா? சமசர்வேது பூஷேஷு. அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் சமமா பார்க்க ஆரம்பிக்கிறான். சமத்துவம் அப்படிங்கிற அப்பதான் வருது. எல்லாத்தையும் ஆத்மா அப்படிங்கிற ரீதியில பார்க்க ஆரம்பிக்கிறான். சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். என்னுடைய அந்த உயர்ந்த பக்தியை பெறுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் அப்பதான் அவனுக்கு பக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ கிருஷ்ண பக்தி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, யார் ஒருத்த ஆத்மாவை உணர்ந்துட்டானோ, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிலைக்கு வரானோ, அவன் தான் என்ன பண்றான்? உயர்ந்த பக்தியை, உண்மையான அந்த கிருஷ்ண பக்தியை பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றார். சோ நம்ம பயிற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு என்ன பண்றோம்? ரிஹர்சல் தான் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான பக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். ரிஹர்சல் பண்ணும் போதே இங்கேயே நம்மளுக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னா, உண்மையாலுமே ஒருத்தன் கிருஷ்ண பக்தி பண்ணானா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப நம்ம கிருஷ்ண பக்தி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும் போது இந்த கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு என்ன பண்ணுது? அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? நம்ம வேற செய்யக்கூடிய காரியங்களை காட்டிலும் இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கு. பகவத்கீதை கேட்டாவோ, இல்ல கிருஷ்ணோட பேரை சொன்னாவோ, இல்ல கிருஷ்ணருக்காக சமைச்சு வச்சாவோ, இல்ல கிருஷ்ணரை பார்த்தாவோ, கிருஷ்ணனுடைய பாடலை சொன்னாவோ, ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது. என்ன சந்தோஷம் நமக்கு தெரியல, ஆனா சந்தோஷம் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் இது வித்தியாசமான சந்தோஷமாவும் இருக்கு, நல்ல சந்தோஷமாவும் இருக்கு. நம்ம உண்மையாலுமே ஆத்ம திருப்தின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா இது ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டமான வேலை. இந்த கிருஷ்ண பக்தி எல்லாமே ஆத்மாவை தொடக்கூடிய வேலை. மற்ற சந்தோஷம் எல்லாமே இந்த உடலோட தொட்டு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கார் இருக்கு. 2 கார் போய் ரெண்டு கார் மோதிக்குது. 2 கார் மோதிக்கிட்டா என்ன அதுல சந்தோஷம் வரப்போகுது? ஒரு சந்தோஷம் இருக்க போறது கிடையாது. ஒரு லைட் இன்னொரு லைட்டை பார்த்து பேசுது, இன்னொரு ஹாரன் இன்னொரு ஹாரனை பார்க்குது. இது என்ன சந்தோஷம் இருக்க போகுது? இதுல சந்தோஷம்னு யாராவது நினைச்சான் அப்படின்னா நினைக்கலாம். என்ன நினைக்கலாம் அப்படின்னா, யார் ரேஸுக்கு போறோம் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கார் இன்னொரு கார் என்ன பண்றான்? இடிச்சுக்கிறான். கார் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சுட்டு யார் பெருசுன்னு சொல்லி பாத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவன் நினைக்கிறான், நான் என் கார் பெருசு, உன் கார். முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உடம்பும் இன்னொரு உடம்பும் இல்ல, இந்த உடம்புக்குள்ளார வேற எந்த ஒரு பொருள் என்ன சந்தோஷம் கொடுக்க போகுது இந்த ஆத்மாவுக்கு? உடலுக்குள்ள உட்கார்ந்துக்கூடிய ஆத்மாவுக்கு வெறும் இந்த உடலை திருப்திப்படுத்த என்ன சந்தோஷம் வரப்போகுது? ஒரு சந்தோஷம் வரப்போறது கிடையாது. ஆனா நம்ம இந்த உடல் மேல அவ்வளவு பற்று வச்சிருக்கோம். அவ்வளவு பற்று வச்சிருக்கிறதுனால இந்த உடலுக்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது எனக்கே சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சந்தோஷம் கொடுக்கறது கிடையாது. இதை நம்ம பிராக்டிகலா பாக்குறோம், ஆனா நம்மளால உணர முடியல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கோம், இந்த உடல் அப்படின்ற அந்த எண்ணத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த உடல் தாண்டி யோசிக்கவே முடியறது கிடையாது. எனவே நான் போய் பேசிட்டு இருக்கேன். ஓகே. பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா ந சோசித காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். என்னுடைய பக்தியை அப்படிப்பட்ட நிலையில தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார்.